நீங்கள் கேட்டுட்டு டேக் ஆஃப் பிஎல்எஃப்எஃப். நான் உங்கள் மின்மினி. இன்றைக்கி ஸ்டோரி ரெக்கார்ட் பண்ணுறேன். பிகாஸ் இன்றைக்கி ஒரு பொண்ணோட பர்த்டே. அந்த பொண்ணு ரீசெண்டாக தான் என்கிட்ட பேசுகிறாங்க. நேம் வந்து ஹாரோ. ஹாப்பி பர்த்டே ஹாரோ. அப்புறம் உனக்காக தான் இது எப்படி ஒரு பொண்ணுன்னு தெரியல, பட் நீ கேட்ட நான் பண்ணுறேன், அதனால தான். ஓகே, ஒருவேளை நீ இதை பார்த்தனா நீ எனக்கு கமெண்ட் பண்ணு. அப்புறம் ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஸ்டோரி ஸ்டார்டிங்லேயும் ஒரு பையன் தான் வேகமாக ஓடி வந்துட்டுருக்கான். டைம் ஆகிடுச்சு அப்படி சொல்லிட்டு இன்னொரு 3 or 4 minutes தான் இருக்குது. டக்குன்னு உள்ள வந்துட்டு வந்துட்டேன்டா சாமி, தினமும் பெரிய அக்கப்போராக இருக்குது இந்த கம்பெனியோட அப்படின்ட்டு ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே வரான். என்னடா இன்றைக்கி வழக்கம் போல் லேட்டா அப்படின்னு ஒரு பர்சன் கேட்குறாங்க. ஆம்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சனும் உள்ளே வராங்க. இருந்தாலும் ஜங்குக்கா, நீ இங்கனுக்குள்ளே தானே இருக்க, இங்கனுக்குள்ளே வந்துட்டு இவ்வளோ லேட்டாக வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். ரொம்ப பேசாதடி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. ஜங்குக் தான் இப்போ ஒரு ஆஃபீஸ் தான் அது. அவ்வளோ ஜங்குக் வேகமாக ஓடி வந்தது வேலை பார்க்குற இடத்துல தான். இப்போ வந்து அந்த சீட்டில் உட்காந்துட்டு அவரோட ப்ளேஸில் வந்து உட்காடுறாங்க. சாப்பிட்டியா இல்லைடா? நான் சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா அப்படி சொல்லி கேட்குறான். சாப்பிட்டேன்டா. அப்புறம் ஜிமின் வந்துட்டானா? ஜிமினா இன்னும் வரலையே. அப்பாடா, அவன் இன்னும் வரல அப்படின்றான். ஏன்டா? ஆமாம், எப்பயும் நான் தான் லேட்டாக வருவேன், இன்றைக்கி அவன் லேட்டாக வரான்ல, வரட்டும் இன்றைக்கி அவன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஜங்குக்கும் கூட வேலை பார்க்குற ஒரு பொண்ணும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ ஜிம்மினும் வரான். பார்த்தா ஒரே ஒரு நிமிஷம்தான் இருக்கும் அந்த அவனோட ஆஃபீஸ் டைம் முடியறதுக்கு, அதாவது இன்பஞ்ச் பண்ணுற டைமுக்கு முடியறதுக்கு. ஜிமின் வந்துட்டு அப்பா ஒரு வழியாக வந்துட்டேன்டா சாமி, நானே இவ்வளோ லேட்டாக வரேன். ஜங்குக் இன்றைக்கி வா, உன் சேலரி பாதி கட்டாக போகுது அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டே வரான். பார்த்தா ஜங்குக் அங்கே இருக்கான். ஹாய் மச்சி அப்படின்றான். என்னடா எனக்கு முன்னாடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு ஜிமின் பார்க்குறான். அதெல்லாம் அப்படி தான் வா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டு சும்மா பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது அவங்கவுங்க வேலையை தான் பார்த்துட்ருக்காங்க. பிகாஸ் டைம் ஆச்சு, எம்டி வர டைம் ஆச்சு, அதனால தான். ஆக்சுவலாக இது ஒரு மண்டே தான். ஜங்குக் பற்றி சொல்லணும்னா ரொம்ப ஜாலியான டைப்பு. எல்லாத்தையுமே ரொம்ப ஃபன்னாக நடந்துப்பான். அதுவும் கேர்ள்ஸ்னால் ரொம்ப ரொம்ப ஃபன்னாக இருந்துப்பான். ஆனால் அவனோட லிமிட்டை வந்து க்ராஸ் பண்ண மாட்டான். நம்ம ஜங்குக் வந்து ஜிமின் ஒரு ஃப்ரெண்டு, நம்ம ஜிமின் தான். அவர் வந்து ஆஃபீஸில் வந்து தான் பழக்கம், கொலீக் மாதிரி. ஸ்டார்டிங்கில் 2 பேரும் ஒரே டைமில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அப்படியே ரொம்ப வருஷம், ஒரு 2-3 வருஷம் ஆச்சா, அதனால் அப்படியே பழகிட்டாங்க 2 பேரும். நம்ம ஜங்குக்கு இப்போ ஒரு 27-8 அந்த மாதிரி ஆகுது ஏஜ். ஸோ ஜிம்முக்கும் சேம் ஏஜ் தான். இப்போ அந்த ஆஃபீஸோட எம்டி வந்து நம்ம சுகா தான். சுகாவும் ஜிமினும் இப்போ ரீசெண்ட் டேஸாக டேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அது யாருக்கும் தெரியாது. ஜேகேக்கு வந்து லைட்டாக டவுட் இருக்குது. ஆனால் ஜிமின் கிட்டே கேட்டால் ஜிமின் சொல்ல மாட்டான். சரி, அப்படியே ஸ்டோரியை கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது சுகா தான் உள்ளே வராங்க. வந்தால் அப்படியே எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. சுகா வந்து அவரோட ரூம் போயிட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ சுகாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. சுகாவும் அட்டன் பண்ணி சொல்லுங்கள் சார் அப்படின்றேன். எல்லாம் ரெடி ஆகிடுச்சா? என்னது? அன்னைக்கு தான்டா சொன்னேன். என்ன சொன்னேன்? சுகா விளையாடாத, என்ன போகும் பேசுகிற, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்றாங்க. ஆக்சுவலாக ஆப்போசிட்டில் பேசுகிறது வந்து போகும் தான். என்னோட செக்ரட்டரி அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு வரான்னு சொல்லி சொன்னேன்ல, மறந்துட்டனே, இன்றைக்கி வரான்டா. என்னடா அப்படி இருக்க? சரி இப்போ என்ன பண்ணுன்றேன். அவனுக்கு ஒரு போஸ்டிங் போட்டு கொடு அப்படின்றான். உங்ககிட்ட செக்ரட்டரியாக வேலை பார்க்குறோன்னு எதுக்கிட்ட என்கிட்ட சேர்த்து விட்ற? என்னமோ தெரில, அவன் தான் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஒரு வேளை ஒன்று பிடிச்சிருக்குமோ என்னமோ அப்படின்னு சொல்லி நம்ம போகும் வந்து சுகாவை கலாய்க்கிறாரு. சுகா வந்துட்டு போதும் அளந்து விடாத. இங்கே எந்த வேக்கன்சியும் இல்லையேடா. அதான் உனக்கு பிஏ வேணும்னு சொல்லி சொன்னேன்ல, அது சரிதான். சரி
வர சொல்லு, நான் ஏதாவது அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. டேய் ரொம்ப பண்ணிக்காத, அவன் ரொம்ப நல்லா வேலை பார்ப்பான் அப்படின்னு சொல்லி போகும் வந்து சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறாரு. சரிங்க சார், நீங்கள் சொல்லிட்டீங்களா, மறு வார்த்தை கிடையாது, ஓகே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரிடா, அவன் நாளைக்கு வந்து ஜாயின் பண்ண சொல்லட்டுமா, மரியாதையே கிளம்பி வர சொல்லு இன்றைக்கும், நான் ஆள் எப்படியோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் சேர்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம சிவா சொல்லிகிட்ருக்காரு. போகும்போது சிரிச்சுக்கிட்டேயும் ஓகே ஓகே அப்படி சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நம்ம போகமும் சிவாவும் ஒரே காலேஜ், ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸும் கூட. ஸ்டார்டிங்கில் கம்பெனி ஆரம்பிக்கும் போது 2 பேரும் பார்ட்னர் போட்டு தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்புறம் 2 பேரும் தனித்தனியாக செப்ரேட்டாக தனித்தனியாக அவங்கவுங்க ஆஃபீஸை பார்த்துட்ருக்காங்க. பிஸ்னஸ் எப்படி போனாலும் சரி, இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வேறு. ஸோ மறு பேச்சு கிடையாது. இப்போ கொஞ்சம் சிவா வந்து வெளியே எழுந்திரிச்சு வர்றாரு. எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அங்கே இருக்க ஒரு ஒர்க்கரை கூப்பிட்டு இந்த ப்ளேஸை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பண்ணுறாங்க. அது ஒரு லேடி தான். ஏங்க சார், யாரோ புதுசாக வர போகிறாங்களா அப்படி சொல்லி சுகார்ட்ட கேட்குறாங்க. ஆமாம், ஒருத்தவங்க வராங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ உடனே எல்லோரும் அப்படியே மூஞ்சி பார்த்துக்கிறாங்க. யாராக இருக்கும், அவன் தான் ஆல்ரெடி இருந்தவனும் சொட்டத்தலையை ஃப்ராட் பண்ணி மாட்டி போயிட்டான், வேறு யார் வரா, ஒருவேளை அவன் போஸ்டிங்க்கு யார் வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க பொண்ணு வந்து கேட்குது ஜங்குக்கிட்ட. ஜங்குக் யாராக இருந்தால் நம்மளுக்கு என்ன அப்படி சொல்லிட்டு கம்ப்யூட்டரை பார்த்துட்டே சொல்கிறாரு. ஜங்குக் அவன் பார்த்ததே ஒரு உருப்படாத வேலை, அந்த வேலைக்கு எவன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க பொண்ணு வந்து காசி பேசிகிட்ருக்கு. ஜெமீன் வந்துட்டு போடி போய் ஒரு வேலையை பாடி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு அந்த பொண்ணு டே எப்படா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் அப்படியே உட்காந்துக்கிறான். ஜங்குக்கு பார்க்குறான், யாராக இருக்கும், எம்டியே வந்து சொல்கிறாருன்னா யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கான். இப்போது பிரேக் டைம் தான். அப்போ அங்கே ஒரு கார் வருது. ஸோ எல்லாருமே அந்த கார் வந்து நோட் பண்ணுறாங்க. அந்த கஃபெட்டேரியாவில் நின்றுக்கிட்டு யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டு அவங்கவுங்க பிரேக்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் அந்த காலையில் க்ளீன் பண்ண ப்ளேஸில் வந்து சில திங்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு என்னவா இருக்கும், யாரோ வந்திருக்காங்க, யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி க்யூரியஸாக எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. ஜங்கு, யாருன்னு நீ பார்த்தியா, யாராக இருந்தால் என்னடி, இல்லை பொண்ணாக இருந்தால் ஜாலியாக இருக்குமா, பையனாக இருந்தால் உனக்கு ஜாலியாக இருக்குமா, யார் வந்தால் என்ன உனக்கு யார் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு கேட்குறான். எனக்கு பையன் வந்தால் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அந்த பொண்ணு. ஜிம்மை வந்துட்டு எத்தனை பேர் தாண்டி உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கலாச்சி விட்டுறான். ஸோ இப்போ எம்டி ரூமில் தான். எஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போது சிவாவும் எஸ் கமின் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. உள்ளே வந்தோடனேவும் நீங்கள் அப்படி சொல்லிவிட்டு இவங்க ஏதோ கேட்க வர்றாரு. அப்போது மை நேம் இஸ் கிம் டேங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. அப்போது சுகா அதை வாங்கி பார்த்துட்டு, ஓ போகம் சொன்ன பையனா நீ அப்படின்றாங்க. எஸ் சார். இதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? நான் செக்ரட்டரியாக இருந்தேங்க சார், பர்சனல் அசிஸ்டண்ட் எல்லாமே நான் தான் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. தேங்க்யூ சார் அப்படி சொல்லிட்டு டேவோ உட்காந்துக்கிறாங்க. ஆல்ரெடி நல்ல பொசிஷனில் இருந்திருக்கீங்க, நல்ல சேலரி கூட, திடீர்னு ஏன் இங்கே வந்தீங்க அப்படி சொல்லி கேட்குறாங்க. இல்லை சார், அது இங்கே ஃபேமிலியாக இங்கே வந்துட்டோங்க சார். ஸோ எனக்கு இங்கேருந்து அங்கே போகிறது ரொம்ப தூரமாக இருக்குது. அதனால தான் இங்கே ஏதாவது கம்பெனி இருக்குமா சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்கள் எம்டி வந்து இந்த மாதிரி இந்த கம்பெனியில் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம டே வந்து சொல்கிறாங்க. ஓகே, எந்த மாதிரி வேலையில் பார்ப்பீங்க அப்படி சொல்லி கேட்குறாங்க. அதான் சார் சொன்னேனே இப்படி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை அதை தவிர கேட்குறேன், மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் நல்லா பார்த்துப்பேன் சார், அப்புறம் கம்ப்யூட்டர் ஒர்க் சில ப்ராஜெக்ட்லாம் நான் பண்ணியிருக்கேன் அப்படி சொல்லி அந்த ரெஸ்யூம் வந்து காட்டுறாங்க. சரி ஓகே, இப்போதைக்கு நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு எல்லோரும் எந்த மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் பண்ணுங்கள்.
நாளையிலேருந்து உங்களுக்கு என்ன ஒர்க் தரலான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. டே ஒரு மாதிரி திருன்னு முழிக்கிறான். என்னடா சொல்கிற அப்படின்ற மாதிரி. டே நீ பார்க்குறது எனக்கு புரியுது. ஏன்னா எனக்கு பர்சனல் அசிஸ்டன்ட், செக்ரட்டரி அந்த மாதிரிலாம் யாரும் கிடையாது. உனக்கு என்ன வேலை கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ நீ பாரு என்ன பண்ணுறாங்கன்ட்டு, அதுக்கப்புறம் நான் ஏதாவது ஐடியா பண்ணி உனக்கு நான் ஒர்க் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே சார் தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு நம்ம டேவும் எந்திரிக்கிறாங்க. சிவாவும் டே கூடயே வெளியே வரான். டேவோட ஷோல்டரில் ஹேண்ட் ப்ளேஸ் பண்ணிட்டு தான் வெளியே வராங்க. காய்ஸ் அப்படி சொல்லி எல்லோரையும் கூப்பிட்றாங்க. எல்லோரும் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. கொஞ்சம் எல்லோரும் இங்கே வாங்க அப்படி சொல்லி எம்டி கூப்பிட்றாரு சிவகாம். எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்துட்டுருக்காங்க. ஆக்சுவலாக கொஞ்சம் நிறைய பேர், ஒரு 20-25 பேர் பக்கத்தில் அந்த இடத்துல வேலை பார்த்துட்ருப்பாங்க. சிஸ்டம் ஒர்க் மாதிரி பார்த்துட்ருப்பாங்க. மற்றவங்களும் மற்ற டிபார்ட்மெண்ட்காரங்க. இப்போ எல்லாருமே எந்திரிச்சு வராங்க. நம்ம ஜங்குக் ஒரு நிமிஷம் இருடி வரேன் அப்படி சொல்லிட்டு ஒரு பொண்ணோட கை பிடிச்சிட்டு எந்திரிச்சு வராங்க. வந்துட்டேன் வா அப்படி சொல்லிட்டு நம்ம சுகா வந்துட்டு எல்லோரும் வந்தாச்சா அப்படி சொல்லிட்டு ஒரு டைம் பார்த்துட்டு ஜிமினையும் பார்க்குறாரு. ஜிமின் லைட்டாக அப்படியே ஸ்மைல் பண்ணுறாங்க. டேவோட ஷோல்டரில் கை போட்டு ஹீஸ் கிம் டேயாங், என்னோடய பர்சனல் அசிஸ்டண்ட் அப்படி சொல்லி சொல்கிறாரு. அப்படியே கிம் டேயாங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்குறாங்க நம்ம டேவை. அப்போ ஜங்குக் மட்டும் கொஞ்சம் வியர்டாக பார்க்குறான். என்ன பேர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் கேட்குறான். கிம் டேயாங் பையன் செம்மையாக இருக்கான் அப்படின்னு அந்த கூட அந்த பொண்ணு சொல்கிறாங்க. நம்ம ஜங்குக்கு ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு டேவை பார்க்குறாங்க. நம்ம டே வந்து அவரோட இன்ட்ரோ கொடுக்குறாரு. மை செல்ஃப் கிம் டேயாங். ஃபஸ்ட்டு வேறு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். இப்போது நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் உங்க கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு ட்ரை பண்ணுவேன். நீங்கள் கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. நம்மகிட்டே வந்து அவர் இத்தனை நாள் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் வச்சு கொஞ்சம் நல்லா பேசுகிறாரு. ஸோ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் தி பெஸ்ட் இம்ப்ரெஷனாக அமைஞ்சிருது. எல்லாருக்குமே அவனோட ஸ்வீட்னஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. இருந்தாலும் சில பேர் குறை பேசுகிறாங்க. பட் அதெல்லாம் எவ்வளவோ பார்த்துட்டாரு டே. ஸோ அதெல்லாம் கண்டுக்கல. எல்லாருமே ஹாய் சொல்லி கை கொடுத்து வெல்கம் பண்ணுறாங்க. நம்ம ஷிகா வந்து டேவோட ஷோல்டர்லேயே கை போட்டே போகிறாரு. நம்ம டே மேலே கை போட்டுருக்குது ஜிமின் எல்லாருமே பார்க்குறாங்க. ஜிமின் ஒரு மாதிரி ஜெலஸ் ஆகுறான். என்ன திடீர்னு இத்தனை நாள் இல்லாமல் திடீர்னு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லோரும் கொஞ்சம் காசி பேசிகிட்ருக்காங்க. அது எல்லாமே விழுகுது காதில். நம்ம ஜேகே தான் ஒரு மாதிரி ஷாக்காகவே பார்த்துட்ருக்கான். அதுவும் இல்லாமல் ஷுகா இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக கை போட்டு வராங்கன்னா இவங்க 2 பேருக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டே இதுதான் உன் பிளேஸ், இப்போதைக்கு இங்கே இருக்கட்டும், நான் உனக்கு தனியாக ரூம் அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே சார் பரவாயில்ல அப்படி சொல்லி நம்ம டே வந்து பவ் பண்ணுறாரு. ஷிகாவும் ஜெமின் ஒரு சொல்லவா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம ஜெமின் வந்துட்டு அவரோட ஃபைல்ஸ்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போகிறாரு. நம்ம டேக்கிட்ட பக்கத்தில் இருக்கவங்களாம் பேசுகிறாங்க. எந்த ஊர், எங்கே இருக்கீங்க, அந்த மாதிரி என்ன சாப்பிட்டீங்க, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் சில பேர் வாயடிக்கிறாங்க, சில பேர் சைலண்ட்டாக இருக்காங்க. நம்ம டேவும் எல்லாருக்கும் பதில் சொல்கிறாரு. நம்ம ஜங்குக் தான் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கார். இப்போ வரைக்கும் டே வந்து ஜங்குக்கை பார்க்கல. ஸோ கொஞ்சம் அப்படியே நார்மலாக எல்லாம் போயிட்டுருக்கு. நம்ம டே வந்து எல்லாரோட ஒர்க்கையும் பார்த்துட்ருக்காரு, எந்த மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு டேபிளாக பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஜேகே தான் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்கார். ஜெமின் அப்போ தான் வரான் வெளியே. எஸ்கியூஸ் மீ, அவங்கள எம்டி கூப்பிட்றாங்க அப்படி சொல்லி சொல்கிறாங்க. நம்ம டேவை பார்த்து தான். டே வந்துட்டு ஓகே அப்படி சொல்லிவிட்டு உள்ளே போகிறாரு. எஸ்கியூஸ் மீ சார் அப்படின்ட்டு போகிறாரு. சுகர் இருந்துட்டு டே இங்கே வாயேன் அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. இந்த வந்துட்டேங்க சார் அப்படி சொல்லிட்டு பக்கத்தில் போகிறாரு. டே இது வந்து இதில் இருக்க எல்லாத்தையுமே பார்த்துக்கோ, இங்கே இருக்க வேலை பார்க்குறவங்க அவங்க என்னென்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்ற ஃபைல்ஸ்லாம் இதில் இருக்குது. அப்புறம் ஒவ்வொருத்தவங்களோட குவாலிஃபிகேஷன், அப்புறம் அவங்க எப்படிலாம் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க, ஐடியாஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ நீ பார்த்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ, அப்புறம் உனக்கு எல்லாருக்கூடயும் பழகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஓகே சார் அப்படி சொல்லிவிட்டு நம்ம டே வெளியே வர போகிறாங்க. அப்போது டே அப்படி சொல்லி சுகா கூப்பிட்டு இந்த ஃபைலை ஜங்குக்குன்னு ஒரு பையன் இருப்பான், அவங்ககிட்ட கொடுத்துட்டு அப்படி சொல்லி சொல்கிறாரு. ஓகே சார் அப்படி சொல்லிட்டு நம்ம டேவும் வாங்கிட்டு வர்றாரு.
வெளியே வந்துட்டு ஜங்குக் அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போது ஜங்குக் வந்து கவனிக்கல. பக்கத்தில் இருந்த பொண்ணு தாண்டி ஒன்று புதுசாக வந்த பையன் கூப்பிட்றான் பாரு அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஜங்குக் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஜங்குக் திரும்பி பார்த்துட்டு ஒரு மாதிரி திரு திருன்னு பார்க்குறாரு, முழிக்கிறாரு. ஒரு மாதிரி ஷாக்லேயே இருக்கார். என்னாச்சு அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. இந்த ஃபைலை வந்து எம்டி அவங்கக்கிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படி சொல்லி கொடுத்துட்டு அவன் வந்து அவனோட ப்ளேஸ்க்கு போகிறான். டே அப்படி சொல்லி ஜங்குக் கூப்பிட்றான். டேவும் திரும்பி பார்க்குறான். திரும்பி வருவல்ல, வெயிட் பண்ண. ஓகேடா, இந்த பாட்டை நான் இதோட கட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பாட்டில் பார்க்கலாம். பாய். ஒன்ஸ் அகெயின் இட்ஸ் மின்மினி ஃபிக்ஸ். நான் உங்கள் மின்மினி.